பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் சபரிக்கு சிறைசாலை, இன்னொரு பக்கம் இந்த டீம் ரெட்ரோ அணிக்கு ஒரு பயங்கரமான வெற்றிகள் கிடைச்சிருக்கு. நைட்டு ரெட்ரோ ஓடக்கூடாதரா மொத்தமா முடிச்சு தீர்த்து கட்டணுன்ற மாதிரி பயங்கரமான ஒரு பிளானிங்கும். அடுத்து பிக் பாஸுக்கு ஏற்பட்ட பரிதாப நிலை என்ன தெரியுமாங்க? பிக் பாஸே எந்த சீசன்லயும் நடக்காத அளவுக்கு கதறி கடுப்பாயி ஒரு போஸ்ட்டை போடுறாரு இன்ஸ்டாகிராம்ல. அந்த அளவுக்கு புலம்புற அளவுக்கு பிக் பாஸுக்கே இந்த நிலைமைன்னா ஐயோ முடியலடா சாமி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதை பத்தியும் பார்க்க போறோம். அடுத்து அன்அபிஷியல் ஓட்டிங் அனலைசஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துரும். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக் பண்ணிட்டோம். ஹைப் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த உதவியை நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறந்துடாதீங்க காய்ஸ், மறந்துடாதீங்க. நானும் எல்லா வீடியோல சொல்லிட்டு இருக்கேங்க, சில பேர் அப்பயும் பண்ண மாட்டீங்க, பண்றீங்க. இப்போ கண்டென்ட்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் போட்ட பதிவை பத்தி பார்த்துருவோம். I strongly believe the universe teaching me patience right now. எப்படின்னா இப்போ அவருக்கு அந்த யூனிவர்ஸ் சொல்லி தருதான் எவ்வளோ எல்லா நேரத்திலையும். அதுலயும் குறிப்பா என்ன சொன்னாரு, ஆல் த லெவல்ஸ் ரைட் நவ், ஆல் த லெவல்ஸ். எந்த கடுமையான காலகட்டத்திலையும் சந்தோஷம் துக்கம் எல்லா கடுமையான காலகட்டத்திலையும் எப்படி ஒருத்தன் அமைதியாகவும் பேஷன்ஸாகவும் இருக்கணும்ன்றது எனக்கு கத்து தருது அப்படின்றது பிக் பாஸ் சொல்றாரு. கண்டிப்பா பிக் பாஸா அந்த வீட்டுல இருக்கிறது புண்ணியம் பண்ணிருக்கணும். அவர் எப்படிதான் அந்த வீட்டுல அந்த அத்தனை பேரை டாலரேட் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. நான்லாம் அரோரா சொன்ன மாதிரி தான் சொல்லணும் போல இருக்கு. நான்லாம் 10 டாக்டர் கிட்ட போக வேண்டியது இருக்கும் போல. அதுல மொத்தமா உட்காந்து இதுக்கே நமக்கு ஒரு மாதிரி ஆகுது. அதெல்லாம் பார்த்தா டோட்டல் க்ளோஸ் நம்மளை முடிச்சு விட்டுருவாங்க போல இருக்கு. அந்த நிலைமையில தான் இருக்கும். பிக் பாஸை பார்த்தா பாவம், போஸ்ட் போற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ விட்டா பாதிலேயே பிக் பாஸை விட்டு பிக் பாஸ் வெளியேறுவார் அப்படின்ற அப்டேட் வந்தா கூட வரலாம். அந்த மாதிரி தான் இந்த கண்டஸ்டன்ஸ் பண்றானுங்க. பிக் பாஸுக்கு ஏற்பட்ட நிலைமையை பாத்தீங்களா மக்களே? கால கொடூரம், ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. அடுத்ததாக ஒரு பக்கம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, சபரி பார்க்கும்போது தான் எடுத்தாரு, அது ஒரு ஃபவுல் பிளே அப்படின்றத நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இதுல இவங்களா விக்ரம்லாம் அங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி ஹோல்டு பண்ணி ஒரு விஷயத்த பண்ணி எடுத்துட்டாங்க. அவங்க பார்க்காத போது தான் எடுத்தாங்க, அது நியாயப்படி இருக்கிறது அப்படின்ற. அது ஸ்ட்ராட்டஜி எப்படியோ அது ரெண்டாவது பட்சம். பட் எடுக்கும் போது அவங்க நியாயமா எடுத்தாங்க இல்லையா, அதுதான் கன்சிடரேஷன் வைக்கணும். இதுல பிக் பாஸ் சொல்லிட்டோம், முடிவு பிக் பாஸ் சொல்லிட்டோன்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா. நைட்டு பிக் பாஸ் வராரு, சபரியை கூப்பிட்டு, சபரி அந்த நெக்லஸை திரும்ப எடுத்துட்டு போய் வச்சிருங்க, நீங்க பண்ணது ஒரு ஃபவுல் பிளே, அவங்க கண் முன்னாடி போய் எடுத்தது உங்களுடைய மிகப்பெரிய தவறுன்றத ஓப்பனா பிக் பாஸ் போட்டு உடச்சோன்னே எல்லாரோட மூஞ்சுமே மாறி போச்சு. ஏன்னா அவங்க நியாயத்தின் அடிப்படையில் நினைச்சாங்க. அவங்களுக்கே தெரியும் நம்ம தப்பாதான் விளையாடி இருக்கோம், நம்ம பக்கம் வீக்கா இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். பிக் பாஸ் அந்த டீமே ஆப்படிப்பார்னு நினைச்சாங்க. பட் அதை அடிக்கல. இது சொன்ன உடனே நீங்க இந்த நெக்லஸை திருப்ப வச்சுட்டு ஜெயிலுக்கும் நீங்க போகணும் அப்படின்றதையும் சொல்லிட்டாரு. அடுத்த அறிவிப்பு ஜெயில தான் இருக்கணும் அப்படின்றத சபரிக்கு சொல்லியாச்சு. இப்போ இவங்க எங்க ஒழிச்சு வச்சிருக்கானுங்கன்னா, பாத்ரூம்ல அந்த சிங்க்கு கீழே இருக்குல்ல, அந்த வாஷ் பேசின் சிங்க்கு அடியில ஏதோ சில பொருட்கள் இருக்கு, அதுக்கு அடியில ஒழிச்சு வச்சிருக்கானுங்க. இவனுங்க தேடிந்தா கூட கண்டுபிடிச்சிருக்கலாம் போல. ரெட்ரோ டீமே நம்மள கண்டுபிடிக்க முடியாது, நம்ம எதுக்கு போய் தேடணும், நம்ம கிட்ட நியாயம் இருக்கு, ஜாலியா இருந்துடலான்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் உட்காந்துட்டு ஜாலியா வைப் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சபரி எடுத்துக்கிட்டு போய் ஜெயில அடைச்சிட்டு பிக் பாஸ் அறிவிப்பு பெரியும் ஒரு ஆள் அவுட் ஆயிடுச்சு. இப்போ நைட்டு திருட்டுறதுக்கான பிளான் என்ன தெரியுமா பயங்கரமா போட்டுட்டு இருக்காங்க. வேற மாதிரி ஒரு கூட்டம் நடத்தி ஒரு பிளான் என்னன்னா, நம்ம பிளாங்கெட் எடுக்கிறோம், தலை ரூம்ல ஒரு பெரிய பிளாங்கெட் இருக்கு, அந்த பிளாங்கெட்டை எடுத்துன்னு ஆண்கள் மேல, அந்த பாய் அங்க பாதுகாக்கிறவங்க மேல மூடிட்டு, மூடின டைமா பாத்ரூம்ல சபரி வருவான், ஒட்டுமொத்த டீமும் சர்க்குலேட் பண்றோம், போய் நிக்கிறோம், அப்படியே தூக்குறோம், கண்ணை திறக்கிறதாங்காட்டி அதை காலி பண்றோம். பிளாங்கெட்டை தலையில போட்டு மூட்டுருவாங்களாம். அவன் கத்துறதாங்காட்டியும் அந்த அந்த இதுவை எடுத்து மாத்திடுவோம், இதெல்லாம் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி பயங்கரமான திட்டமிடலாம் உட்காந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் ஆகுதான்றது பார்ப்போம். ஏன்னா இதுல ஒட்டுமொத்த டீமாவே இன்னைக்கு நெக்லஸை தூக்கியே ஆகணும் அப்படின்ற ஒரு மோடுக்கு வந்துட்டாங்க. பெட்ஷீட்டை போத்தி அதுல ஒரு படத்துல இருக்கும்ல, தலை மேல பெட்ஷீட் போட்டு கொட்டு கொட்டுன்னு அடிக்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி தான் இதுலயும் நாங்க பெட்ஷீட்டை போட்டு நெக்லஸ்ல திருடணுன்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணிருக்காங்க. ஒரு பக்கம் ஒரு டீம் நேத்து எல்லாமே முழிச்சிட்டு இருந்தாங்க ரெட்ரோ. இன்னைக்கு அந்த ரெட்ரோ டீம் எப்படி சமாளிக்க போகுது? ஆல்ரெடி கொஞ்சம் 2-3 பேர் தூங்கிட்டாங்க லைவ் பார்க்கும்போது. அதுல ஹேண்டில் பண்றது எப்படி இருக்க போகுதுன்றதுதான் நம்ம குரூஷலா இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றத பாத்துருவோம். இது ஒண்ணு. அடுத்து அரோரா போயிட்டு ஸ்ட்ரெயிட்டா கமர்தீன் கிட்ட கன்ஃபஸே பண்ணிட்டாங்க. இங்க பாருப்பா, உனக்கும் எனக்கும் இருந்தது ஃப்ரெண்ட்ஷிப் ஃபீலிங் தான், வேற எந்த ஃபீலிங்ஸும் இல்லை. அவன் என்ன வேற மாதிரி வினோத் கேட்கிறாரு, இந்த மாதிரி வேற எந்த ஃபீலிங்ஸும் இல்லை. நமக்குள்ள இருந்தது பியூர் ஃப்ரெண்ட்ஷிப் தான். அதுல ப்ரோக்ரஸ் ஃப்ரெண்ட்ஷிப்போட ப்ரோக்ரஸ் தான். எனக்கு இந்த வீட்டுல துஷார் மேல மட்டும்தான் ஃபீலிங்ஸ் இருக்கு, துஷார் மேல மட்டும்தான் இருக்கு. வெளியே போனாலும் அது துஷார் கிட்ட தான் இருக்கும். உங்ககிட்ட அந்த ஃபீலிங்ஸ் இருக்கிறது நட்பு 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 மட்டுமே. நட்பை தாண்டி வேற எந்த ஃபீலிங்ஸும் இல்லை. அதனாலதான் நான் நட்பை பிரேக் பண்றதுக்கு தான் நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். அது உங்களுக்கு தப்பா கன்வே ஆயிருந்தா திரும்ப கேட்டிருந்தா கூட நான் கிளாரிபிகேஷன் கொடுத்துருப்பேன். அதை நீங்க திரும்ப கேட்டாம விட்டீங்க அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க. அதை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கங்கன்றதையும் சொல்லிடுறாரு. உடனே கமருது இல்ல, நீங்க அன்னைக்கு சொன்னதே பிட் அண்ட் பீசஸா இருந்துச்சு, ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்துச்சுன்ற மாதிரி சொல்றாரு. நான் தெளிவா சொல்றேன்,
உனக்கும் எனக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் தான், அதை நான் கட் பண்ணிட்டு அந்த வைபுக்குள்ளேயே நான் வரலன்னு முடிவு எடுத்துறேன், இதை நீ போய் சொல்று, ஏன் பக்கம் இதுக்கப்புறம் வராதிங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்றது ஓப்பனாக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு இவரு, டைரக்டா பார்வதி கிட்ட போய் கன்வே பண்ணிடுறாரு. அவ கூப்பிட்டு இதுதான் சொன்னா, அதை நான் ஒரு வார்த்தை கேட்டு அதுக்கான மீனிங் எல்லாம் சொல்லிட்டா, எங்களுக்குள்ள இருந்தது ஃப்ரெண்ட்ஷிப் தான், அது என்னதான் இருந்தாலும் அது ரொமான்டிக் சைடா இல்ல, பியூர் ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது ஓப்பனா சொல்லிட்டா தப்பாலாம் இல்ல அப்படின்றது இவரே சொல்றாரு. அதைத்தான் உங்க 2 பேருக்குமே தெரியும். இதுல குழப்பி விட்டது யாருன்னா கமருதீன் தான். அன்னைக்கு போயிட்டு அவளுக்கு அந்த மாதிரி ஃபீலிங் வந்திருக்குதோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுதுன்ற மாதிரி அன்னைக்கு கன்ஃபியூஸ் ஆகி குழம்புனதே இவங்க தான். ஸோ இதுல கன்வே பண்றதை ஒழுங்கா கன்வே பண்ணோம் கமருதீன். அதை ஒழுங்கா கன்வே பண்ணாம இவருக்கு சாதகமா சில விஷயங்கள் கன்வே பண்ணும்போது அது தப்பா தான் போய் ரீச் ஆகும், தப்பா தான் போய் கன்வே ஆகும் அப்படின்றதான் பாயிண்ட். இதுல பார்வதி இப்ப ஹாப்பி என்னாச்சு, குமுதா ஹாப்பி என்னாச்சு மாதிரி பார்வதி ஹாப்பி என்னாச்சு தான். பட் இருந்தாலும் அரோராவை டார்கெட் பண்றதுல நிறுத்த மாட்டாங்க பார்வதி அப்படின்றது மட்டும் கிளியர் கலிட்டா வெட்ட வெளிச்சமா தெரிகிறது அப்படின்றத சொல்லிக்கிறேன். அடுத்து அன்அபிஷியல் ஓட்டிங்ல என்னென்ன நிலவரங்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா, வினோத் அவர்கள் முதலிடம் 24.87, 1,14,000 வாக்குகள். கிட்டத்தட்ட வினோத்தோட வாக்குகள் வேற மாதிரி. 1 லட்சம் கடந்த ஒரு பிளேயர் இந்த சீசன்ல இப்போதைக்கு இந்த வாரத்துல வினோத் தான். 2வது இடத்துல பாரு 14.41, 66,000 வாக்குகள். வினோத்துக்கும் இவங்களுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, கிட்டத்தட்ட 50,000 வாக்குகளுக்கு நியர்லி ஒரு 48,000 அந்த ரேஞ்சுக்கு வாக்குகள் டிஃபரன்ஸ் இருக்கு. கொஞ்சம் கஷ்டம் தான். அடுத்து திவ்யா 10.75, ஸோ 49,000 வாக்குகள். ஸோ திவ்யாக்கும் இவங்களுக்கும் பார்வதிக்கும் 17,000 வாக்குகள் டிஃபரன்ஸ் இருக்கு. திவ்யாக்கு இன்னைக்கு எபிசோட்ல பிளஸ்ஸா மாறி இருக்கும்ன்றதால ஓட்டிங்ல புஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு திவ்யாக்கு அப்படின்றது பார்க்கலாம். அடுத்து விக்ரம் 8.92, 40,000. ஸோ திவ்யாக்கும் விக்ரமுக்கும் 9,000 வாக்குகள் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ விக்ரமுக்கும் கொஞ்சம் இன்க்ரீசிங் ட்ரெண்ட் ஆகுதோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. பட் போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது விக்ரமுக்கு ஹெவி டிக்ரீசிங்ல இருக்கு அப்படின்றதுல மாற்றுக்கிறதுல. கமருதீன் 8.49, 38,000. ஸோ கமருதீனுக்கும் விக்ரமுக்கும் ஒரு டஃப் ஃபைட் போயிட்டு இருக்கு அன்அபிஷியல். 2,000 ஓட்டுகள் தான் டிஃபரன்ஸ். ஸோ கமருதீனுக்கு இன்னைக்கு எபிசோட்ல பலத்த அடி உளுந்திருக்கு அப்படின்றது தான். ஸோ கமருதீன் பார்வதியோட பாண்டிங்ல 2 பேருக்கும் நெகட்டிவ் தான், 2 பேருக்கும் டேமேஜ் தான், 2 பேருக்கும் பல விஷயங்கள் பாதிப்பு தான் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைன்றதை நான் சொல்லிக்கிறேன். அடுத்து சாண்ட்ரா 5.97, 27,000 வாக்குகள். ஸோ இது எல்லாமே டேஞ்சர் லிஸ்ட். சாண்ட்ரா, பிரஜன், சுபிக்ஷா, கனி அண்ட் அமித். ஏன்னா இங்க பாருங்கன்னா சாண்ட்ரா 27,000, பிரஜன் 26,000, சுபிக்ஷா 24,000, கனி 23,000, அமித் 23,000, எஃப்ஜே 23,000. ஆக மொத்தத்துல இவங்களுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 3,000 தான். எப்படி அன்அபிஷியலே 3,000 வாக்குகள்ல சர்க்குலேட் பண்ணிட்டு இருந்தா எந்த மாற்றங்கள் வேணாலும் எந்த சுச்சுவேஷன்ல எப்படி வேணாலும் நடக்கலாம். ஆனா எனக்கு ஒண்ணு ஷுவரு, பிரஜனுக்கு மட்டும் வாக்கு ஏறி இருக்கும் அப்படின்றத என்னால ஆணித்தனமா அடிச்சு சொல்ல முடியும். பிரஜனுக்கு ஏறி இருக்கும், எஃப்ஜேக்கு ஏறி இருக்கும். இவங்க 2 பேர் பயங்கரமா பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டாஸ்க்ல ஸோ எஃப்ஜேன்னு சொல்றேன் பாருங்க, பிரஜனுக்கும் சுபிக்ஷாவுக்கும் ஏறி இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு கன்சிடரேஷன் போனீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல கனிக்கு கூட ஏறி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா தெரியுது அப்படின்றதான் பார்க்குறேன். பட் இந்த வாரம் கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா தான். அந்த 2 லட்டு யாரா இருக்கும், உங்களுக்கு யார் மேல டவுட் வருது அப்படின்றத மட்டும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. ஸோ அடுத்து லைவ் அப்டேட்ல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.